இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அற்புதமான நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம தொடர்ந்து மன்னிக்கிற காரியங்களை குறித்து, காயப்படாமல் இருக்கிறதை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த தொடர்னுடைய ஒரு இறுதி பகுதியாக இந்த நாளை நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகள், அதிலிருந்து வருகிற வெளிச்சங்கள் எங்களை வேறு ஒரு மனிதர்களாக மாற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அதற்கான சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கேட்கும்போது எங்கள் உள்ளத்துக்குள்ளாக எதெல்லாம் உங்கள் சத்தமாக கேட்குதோ அதெல்லாம் உடனே எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தவும், ஆலோசனைகள் கொடுக்கவும், அதை எப்படி ஆர்ட்ஃபுல்லாக செய்கிறது, எப்படி ஒரு கலையோடு செய்வது என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் உங்கள் ராஜ்யம் விஸ்தாரம் அடையட்டும், உங்கள் அன்பு பரவட்டும், நீங்கள் நினைச்சது இங்கே நடக்கட்டும் அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். பைபிளில் நிறைய மரியாள் இருக்கிறாங்க. இயேசுடைய அம்மாவுக்கு பேர் கூட மரியாள் தான். இந்த மரியாள் லாசருவினுடைய தங்கை. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 3 இடங்கள்ல இதே சம்பவம் வருது. மத்தேயு, மார்க், யோவான் 3 இடங்கள்லையும் இதே சம்பவம் வருது. மற்ற 2 இடங்கள்லையும் ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். இங்கதான் பர்டிகுலரா அது லாசருவினுடைய தங்கையாகிய மரியாள் என்பது நமக்கு தெரியும். யோவான் 12வது அதிகாரம் 1-11, மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம், மத்தேயு 26 6-13. இந்த 3 இடங்களிலேயும் நாம இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இது நடந்த இடம் பெத்தானியா. பைபிள்ல எருசலேம் ரொம்ப முக்கியமான இடம். ஆண்டவர் தன்னுடைய பெயரை ஸ்தாபிக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய நகரமாக பட்டணமாக சொல்லுகிறதா இருக்கட்டும், அது இந்த எருசலேம் பட்டணத்தை தான் சொல்லுவார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த எருசலேம் பட்டணம் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரு பொதுவாகவே எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு தான் சொல்லணும். அவர் பெத்லெஹேம் போகும்போது, தாவீதின் ஊராகிய பெத்லெஹேமுக்கு போகும்போது கூட அங்கேயே சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. அப்படிதான் அந்த சரித்திரமே ஆரம்பிக்குது. பிறகு அவர் நாசரேத்துல வளர்றாரு. அங்கேயும் அவர் புறக்கணிக்கப்படுகிறாரு. அவரே சொல்றாரு, தன்னோட வீட்லையும் தன்னுடைய ஊர்லயும் எந்த தீர்க்கதரிசியும் கனப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிறகு எருசலேமுக்கு வரும்போது எருசலேம்லயும் அவரை புறக்கணிக்கிறாங்க. அவர் எருசலேம் மேல வைத்த அந்த ஆசை நிமித்தமாக அவர் எருசலேமுக்காக கண்ணீர் விடுகிறார். இப்பதாவது நீ என்னுடைய பாதுகாப்புக்களை வரமாட்டியா, அழிய போறியே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கறது போல நான் அவனை சேர்க்க கூப்பிடுறேன், ஆனா நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அவர் துக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பிடித்தமான, அவர் மிகவும் கொண்டாடப்பட்ட, மிகவும் அவருடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது பெத்தானியா. அந்த பெத்தானியா அவருடைய பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது அவருடைய இருதயத்துக்கு நெருக்கமான இடமாகவும் மாறிவிட்டது. அங்கதான் லாசரஸ், அவருடைய சிநேகிதன், உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த சிநேகிதன் அங்கதான் இருக்கிறார். பெத்தானியால தான் ஒரு வீடு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயணத்துல அடிக்கடி அங்க வரதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த கடைசி வாரம் என்று சொல்லப்படுகிற அந்த வாரத்துல இவங்க வீட்டுல தான் தங்குறாரு. ஒவ்வொரு நாளும் எருசலேம் போயிட்டு திரும்பி வர்றாரு. அதெல்லாம் நீங்க அந்த பகுதிகளில் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பாக அப்படின்னு இந்த நீங்க யோவான் 12வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கலாம். அப்போ டெய்லி போயிட்டு வரும்போது தான் அந்த அத்தி மரத்தை சபிக்கிறது அதெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் போகும்போது அது பட்டு போயிருக்கிறத பார்க்குறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் பெத்தானியால நடக்குது.
ஈவன் அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றார் இல்லையா, கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தபடி பரமேறி சொல்லும் பொழுது, நீங்க அதை லூக்கா கடைசி அதிகாரத்துல பார்க்கலாம். பெத்தானியாவுக்கு அழைத்து கொண்டு போய் அப்படின்னு இருக்கும். அவர் பெத்தானியாவில இருந்து தான் மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படிங்கிறது போல ஒரு சீன் அங்க வரும். அப்போ அந்த அவர் எருசலேம்ல இருந்து அல்லது பெத்லஹேம்ல இருந்து நாசரேத்துல இருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படலை. அவருக்கு மிக பிடித்தமான இடத்துல அவர் தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர செல்கிறார் என்பதை பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசுவே மரிக்க போகிறார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னால ஒரு உயிர்த்தெழுந்த இடத்துக்கு வர்றார். ஒரு நபர் அவரு உயிரோடு எழுப்பியிருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு இயேசு வர்றாரு. 2வது வசனம், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இது இங்க லாசரு வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மற்ற 2 பகுதிகளில் மார்க்லையும் மத்தேயுவிலையும் குஷ்டரோகியா இருந்து சுகமான சீமோன் என்கிறவனுடைய வீட்டிலே நடக்கிறது போல எழுதப்பட்டிருக்குது. ஸோ வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, பல பகுதிகளை வாசித்து அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த சீமோன் என்கிற இந்த லெப்பர் இருக்கார் இல்லையா, சைமன் த லெப்பர், அவரு தான் இந்த லாசரு மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய தகப்பனாக இருந்தார். இவங்க பெரிய ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான்களா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வெல் டு டூ ஃபேமிலியா இருந்திருக்கிறாங்க. அந்த காலங்கள்ல கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு தான் கல்லறைகள் இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் மலையில தோண்டப்பட்டிருக்கிற குழிகள்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. தனி கல்லறை யாருக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஆகிய அந்த யோசேப்பு, அத்திமேனாகிய அந்த யோசேப்பா, அவர் அந்த கல்லறையை கொடுக்கறத பாக்குறோம் நம்ம. அது மாதிரி பர்சனல் கல்லறை யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வசதியானவர்களுக்கு தான் இருக்கும். அப்போ லாசரு மரித்த போது அப்படிப்பட்ட ஒரு கல்லறைக்குள்ளதான் அவன் வைத்திருந்திருக்கிறாங்க. அதனாலதான் கல்லை மூடி இருந்திருக்கிறாங்க. அந்த கல்களை புரட்ட சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம லினன் கிளாத்னால அவனை சுத்தி இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த கொஞ்சம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு தான் செய்யக்கூடிய ஒரு வேலை. அது மாத்திரம் இல்லாம இந்த பகுதிகளில் மரியாள் இயேசு கிறிஸ்து மேல ஒரு நல தைலத்தை ஊத்துவா. அந்த தைலத்தினுடைய விலை ரொம்ப அதிகம். இது தரித்திரராகவோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இருக்கிறவங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லாம இந்த 12 சீஷர்களையும் வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடம், இன்னும் சொல்ல போனா அந்த மேல் வீட்டு அறை என்று சொல்லப்படுகிற இடமெல்லாம் இங்கதான் சொல்றாங்க. ஸோ ஒரு வெல் டு டூ ஃபேமிலி. ஆனா அவங்க அப்பா குஷ்டரோகத்துல இருந்த ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவனால் சுகமாக்கப்பட்டிருக்கிறார். அப்படிதான் இவங்களுடைய குடும்பம் அவருக்கு அறிமுகமாகிறது என்பது ஒரு பேக் ஸ்டோரி. இதெல்லாம் நீங்க வாசிக்கணும்னு சொன்னா லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்துல வாசிக்கலாம். முதல் இயேசு மரியாளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறது இங்கதான் அப்படின்ற மாதிரி அங்க போட்டிருக்கும். அவர் பெத்தானியாவுக்கு போனார், அங்க ஒரு மரியாள் என்ற ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க என்ன விஷயம்னு சொன்னா, இந்த பெத்தானியா எப்படி இயேசு யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதுனாலே அவர் புறஜாதிகளுக்கு வந்தாரோ, புறஜாதிகள் மத்தியில வந்தாரோ, அதுபோல எருசலேம் என்கிற அந்த அவர் விரும்பின பட்டணம் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவருடைய மனதுக்கு மிக விருப்பமாக மாறிப்போன பெத்தானியாவுக்கு அவர் வந்திருக்கிறார். இதை ஒரு சபைக்கு அடையாளமா சொல்லலாம். அந்த பெத்தானியா அப்படிங்கிறத ஒரு சர்ச் அப்படின்றத சொல்லலாம். சர்ச்னா உடனே உங்களுக்கு தெரியும், நான் சர்ச்சுன்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த கட்டடமோ நீங்க போகிற சபையையோ நிச்சயமா நான் சொல்லலை. இங்க யாரெல்லாம் அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்றதான் நான் பார்க்கிறேன். முதலாவது குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். நம்ம எல்லாருமே வேதாகமம் நம்மளை அப்படிதான் சொல்லுது. அந்த காலங்கள்ல பாவம் தான் குஷ்டரோகம், குஷ்டரோகம் தான் பாவம். நம்ம அதுல இருந்தெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டு நம்ம வந்தோம் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது அங்க யார் இருக்கிறான்னா உயிர்த்தெழுந்த லாசரு இருக்கிறார். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு போட்டிருக்குது.
நம்ம எல்லாரும் உயிரோடு எழுந்தவங்க, மறுபிறப்படைந்தவர்கள். ஆகவே இப்போ சுகமான, வியாதியிலிருந்து விடுபட்ட, சுகமாக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்த ஒரு நபர் இருக்கிறாரு. இங்க மார்த்தாள் என்று சொல்லப்படுகிறவங்கள பார்க்கிறோம். அவங்க பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது இயேசுவை விலையேறப்பட்ட தைலத்தினால ஆராதித்த, அவரை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போன மரியாளை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆராதனை செய்கிறவர்கள் இங்க இருக்கிறாங்க, சேவை செய்யறவங்க இங்க இருக்கிறாங்க, பணிவிடை செய்யறவங்க இருக்கிறாங்க, உயிர்த்தெழுந்தவங்க இருக்கிறாங்க, சுகமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்தது தானே சபை. இவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க, விருந்து செய்யறாங்க. இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு விருந்துல தான் ஆரம்பித்தார். திராட்சரசம் குறைவுபட்ட போது அவங்க திராட்சரசத்தை, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு. அது ஒரு கல்யாண வீடு, அங்கதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இங்க ஊழியத்தை முடிக்கும் போதும் விருந்துல தான் முடிக்கிறாரு. ஒரு பேங்க்வெட், சரியான ஒரு விருந்து நடந்துட்டு இருக்குது. இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நல்ல விருந்து நடக்குது. எல்லாருக்கும் மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். என்ன ஆச்சரியம்னு சொல்லி சொன்னா, இந்த முறையும் மரியாள் ஹெல்ப் பண்ணவே இல்லை மார்த்தாளுக்கு. மார்த்தாள் அதே பணிவிடை தான் செய்து கொண்டிருக்கிறார். மரியாள் மிந்தி பாதத்துல உட்கார்ந்து இருந்தா, இப்ப பாதத்தை கழுவிக்கிட்டு இருக்கிறார் தைலத்தினால. மரியாளை நீங்க எப்ப பார்த்தாலும் இயேசுவினுடைய பாதத்துல தான் இருப்பாவா. முதல்ல அவர் பார்க்கும்போது கூட பாதத்துல உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்தா. 2வது முறை அவரை தன்னுடைய சகோதரனுடைய கல்லறையில பார்க்கும்போது பாதங்களிலே விழுந்தாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க 3வது முறை பாதங்களில நலதைலத்தை ஊட்டி தன் தலைமயிரினால் துடைத்தாள் அப்படின்னு இருக்கும். ஸோ அவளுக்கு ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம். சரி, அதை பற்றியெல்லாம் நம்ம பிறகு சமயம் வாய்க்கும்போது பேசுவோம். ஈவன் பெத்தானியாவை பற்றியே ஒரு ஃபுல் சர்மன் நம்ம பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த பெத்தானி அப்படிங்கிறது, பெத்தானியா அப்படிங்கிற அந்த ஊரே ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே நாம இந்த சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பார்க்குறோம். அது ஒரு சபையாக உருவகப்படுத்தி பார்க்குறோம். அதில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இதுல இந்த மார்த்தாள் பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மார்த்தாளாக இவளை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த லூக்கா 10வது அதிகாரத்துல 42வது வசனம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவன் முறுமுறுத்துக்கிட்டே வருத்தத்தோட வேலை செய்கிற, அங்கேயும் பணிவிடை தான் செய்தா. ஆனா பணிவிடை செய்யும் பொழுது முறுமுறுப்போடு கூட வேலை செய்தா. ஹர்ட்டடு சென்ஸோட வேலை செஞ்சா. காயப்பட்டவளாக, வருத்தம் அடைந்தவளாக. அதான் அஃபன்ஸ் சொல்றோம், இடரல்னு சொல்றோம். மரியாளுடைய செயல் மார்த்தாளுக்கு இடரலை உண்டாக்கினது. அவன் அங்க பணிவிடை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா செய்யல, ரொம்ப திருப்திகரமானவளாக இயேசுவுக்கு இதை செய்கிறோம் அப்படிலாம் அவ செய்யல. ஏதோ ஒண்ணு செய்யறா, ஒரு பேர் வாங்கறதுக்காகவோ, யாராவது தன்னை பாராட்டுவாங்க, தான் நோட்டிஃபை பண்ணப்படுவோம். நான் ஆரம்பத்தில் ஊழியம் செய்யும்போது அப்படிதான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை ஒரு ஒரு காரணத்துக்காக செஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். நான் யாராவது நம்மளை பாராட்டுவாங்க, யாராவது நம்ம நோட்டிஃபை பண்ணுவாங்க, பெரிய ஊழியக்காரர் ஆகணும், பெரிய சபையை கட்டணும். பேச்செல்லாம் என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, இயேசுக்காக செய்யறோன்னு சொல்லுவோம். ஆனா வருத்தப்படுவோம். நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னா வருத்தப்படுவோம். ஏன்னா நம்ம இயேசுக்காக செய்யல. இயேசுக்காக செய்யறது தான் நம்முடைய நோக்கம்னா, அதான் ரிசல்ட் கிடைச்சிச்சு. இயேசுக்காக தான் செய்யறோம், அதான ரிசல்ட். அப்ப நம்ம வருத்தப்படக்கூடாது தானே. எனக்கு ஆள் வரல, ஏன்னா நான் ஆளுக்காக செய்யல, இயேசுக்காக செய்யறேன், அப்ப நான் வருத்தப்படக்கூடாது. இப்ப நான் செய்யும்போது அப்படி இல்லை. நான் மற்றவங்களெல்லாம் சொல்லலை, என்ன சொல்றேன் நான், நமக்கு வருத்தம் உண்டாயிடும். என்ன இயேசு கூட கண்டுக்கலையே, நீர் அவளுக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதா, நீர் எனக்கு ஆட்களை அனுப்பக்கூடாதா, நீர் என் ஊழியத்தை பெருசாக்க கூடாதா, நீர் நான் புகழ் பெறும்படி செய்யக்கூடாதா, நீர் எனக்கு அழைப்புகளுக்கு டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதா, எல்லாம் கேட்போம்.
இல்லையா? ஸோ அது மாதிரி மார்த்தாள் வந்து வருத்தத்தோட அவ பற்பல வேலைகளை செய்கிறா. வேலை செஞ்சுட்டு குறையும் சொல்றா. ஒரு பதட்டத்தோட, வருத்தத்தோட, யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்களேன்ற எண்ணத்தோடு வேலை செய்து கொண்டிருந்த மார்த்தாள இங்க ரொம்ப சிம்பிளா அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவ்வளவுதான் போட்டிருக்கு. அவ முறுமுறுக்கல, அவ எதை பத்தியும் கேர் பண்ணல. மரியா கொண்டு போய் தைலத்தை ஊத்தும் போது ஏன் இப்படி வேஸ்ட் பண்ற இந்த பொருளை அப்படின்னு சொல்லி மத்தவங்க தான் சொன்னாங்களே தவிர மார்த்தாள் எதுவுமே பேசலாங்க. ஏன்னா இந்த கேரக்டர்லயே மார்த்தா தான் அதிகமா பேசுற ஆளு இந்த 3 பேர்லயே. மரியாள், மார்த்தாள், லாசரு 3 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா லாசரு பேசிருக்கவே மாட்டார். வாயை திறந்து லாசரு இதை பேசினாருன்னு பைபிள்ல ஒண்ணுமே இல்லை. இயேசு உயிரோடு எழுப்பிட்டு வந்த பிறகு தேங்க்ஸ் சொன்னாரான்னு கூட தெரியல, சொல்லல. மரியாள் ஒரே ஒரு இடத்துலதான், இந்த லாசருனுடைய கல்லறை இடத்துல அவள் பேசினது போல போட்டிருக்கு. நீர் இங்க இருந்திருந்தேரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனா மார்த்தா பேசிக்கிட்டே இருக்கிறா. இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறா. இங்க ரொம்ப அமைதியா இருக்கிறா. டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட், சர்வன்ட் ஆட்டிடியூட்ல வந்துட்டு அவ 2 வகையா ஊழியம் செய்ய முடியும். பணிவிடை தான் செய்யறோம். அதனாலதான் நான் அடிக்கடி இப்படி யோசித்து பார்ப்பேன். நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, லூக்கால சொல்லப்பட்டிருக்க அந்த முதல் சம்பவத்துல மார்த்தாள் வந்து குறை சொன்ன உடனே, மரியாளை வந்து குறை சொன்ன உடனே அவ வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றா அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து வந்து, மார்த்தாளே நீ பல காரியங்களை செய்து வருத்தப்படுற, அந்த வருத்தம் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வருத்தம் தான் ஏற்படக்கூடாதுன்னு சொல்றேன் நான். அதான் அந்த வருத்தம் தான் இடறல். ஏன்னா அந்த வருத்தம் எங்க ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா ஃபீலிங்ஸ்ல ஏற்படுது. அதனாலதான் இடர்கள் வருவது, வராமல் போவது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபீலிங்ஸ் உள்ளவங்க, உணர்ச்சி உள்ளவங்க. நம்ம ஜீவ ஆத்துமா அப்படின்னு சொல்லி சொன்னா ஏபிள் டு ஃபீல் இல்லையா? நம்ம லிவிங் சோல். நம்ம வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி கிடையாது. ரோஜா பூவை வெட்டும் போது அதுக்கு வலிக்குமா அப்படின்னா அது வலிக்கும்னு கூட சொல்றாங்க சில ஆராய்ச்சிகள்ல. ஆனா வந்து அதால அந்த வலியை வெளிக்காட்ட முடியாது தானே. அதை வெட்டுறதுனால அது முள்ள எடுத்து நம்மளால குத்துறது இல்லை. நம்ம போய் முள்ளுல கை வச்சாதான் இல்ல முள்ள படாமலே வெட்டிக்க முடியும். அதை வெட்டதுனால அது முள்ளால குத்துறது இல்லை. ஏன்னா அதுக்கு அந்த உணர்ச்சி இல்லை. நம்ம அப்படி கிடையாது. we can able to react. நம்மளால இப்படியும் எதிர்வினை ஆட்ட முடியும், இப்படியும் எதிர்வினை ஆட்ட முடியும். அதான் நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் வெட்கத்தை உணர்ந்தான், பயத்தை உணர்ந்தான். அதெல்லாம் எப்போ அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப், தன்னை குறித்த ஒரு உணர்வு வரும்பொழுது. அதான் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம வளர வளர படிக்க படிக்க நம்ம வந்து அறிவு அடைய நம்மை குறித்த அறிவை அதிகமா அடைய நமக்குள்ள இந்த உணர்ச்சிகளும் ஷார்ப்பன் ஆயிட்டே வருது, ஹைட்டன் ஆயிட்டே வருது. அதுக்காக நம்ம உணர்வடையாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. அதனாலதான் காயப்படுறது வந்து அதை தடுக்கிறது கூடாத காரியம். ஆனா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏதோ கட்டுப்பாடற்று போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு, அது வீடு இல்லாம சுத்துற மாதிரி சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க முடியும் நம்மளால. அதுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. இந்த உணர்ச்சியை இப்ப நான் வெளிக்காட்ட மாட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள கத்துற மாதிரி ஏன் வெளியே கத்துறது இல்லைன்னா, we can able to manage our feeling. நம்முடைய உணர்ச்சியை நம்மால் பட்ஜெட் பண்ண முடியுது. பட்ஜெட் பண்ணணும். பட்ஜெட் பண்றதுதான் நல்லது. எப்படி பணத்தை வரவு செலவு நிர்வாகம் பண்ணுகிறோமோ அது போல நம்முடைய உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ண வேண்டும். அதுதான் லூக்கா 14வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்த்தோம் 2 வாரமா. எப்படி உணர்ச்சிகளை வருகுது, எப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், கழிவுகள் போகுது, மற்ற சக்திகள் நம்முடைய ரத்தத்துல கலக்கிறது போல இந்த உணர்ச்சிகள்லையும் கூட வரவு இருக்குது, செலவு இருக்குது. நல்ல உணர்ச்சிகள் நிறைய நம்ம வந்து வச்சுக்கணும். கெட்ட உணர்ச்சிகளை, கசப்பு, கோபம், பாருங்க எபேசியர்ல நான் சொல்லி முடிச்சேன் போன வாரம் முடிக்கும் போது, எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அதுல மன்னிப்பை பத்தி பேசும்போது
சகல விதமான கோபம், கசப்பு, இதெல்லாம் எல்லாமே உணர்ச்சி சம்பந்தமாவே சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம உணர்ச்சிகள்ல தான் பாதிக்கப்படுறோம். இந்த எமோஷன் தான் நமக்கு ப்ராப்ளமே. அதனாலதான் இந்த இப்பெல்லாம் வந்து எமோஷனல் கோஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மீந்தி வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய அறிவுத்திறனை சோதித்து பார்த்து தான் அவங்கள வந்து வேலைக்கு எடுப்பாங்க. அறிவுத்திறன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறது போல இப்ப என்ன பண்றாங்கன்னா உணர்ச்சி திறன், உணர்ச்சிகளை கையாளக்கூடிய ஒரு திறன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றத இப்ப பாக்குறாங்க. எமோஷனல் கோஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் 5 பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கு அந்த 5 காரியங்கள்லையும் நம்ம வந்து நம்மளை மேனேஜ் பண்ண கற்றுக்கொள்ளணும். அடுத்தவர்களுடைய பார்வையிலிருந்து பாக்குறது, எம்பத்தி, அது மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. அதை பத்தி பிறகு பார்ப்போம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியணும், இந்த இன்டெலிஜென்ட் கோஷியண்டா இருக்கிறத விட, ஒரு அறிவாளியா இருக்கிறத விட, உணர்ச்சியை கையாள தெரிந்தவர்கள் தான் பணக்காரர்களாக மாறுகிறார்கள். நல்ல வேலையில சிறப்பானவங்களா இருக்கிறாங்க, சோசியல் எபிலிட்டி உள்ளவங்களா இருக்கிறாங்க, உணர்ச்சிகளை கையாள தெரிந்தவர்கள். இப்ப எனக்கு வந்து அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அறிவு இல்லை, என்னால படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியல, எதையும் கற்றுக்கொள்ள முடியல, ஒரு ஒரு அறிவுத்திறன் குறைவானவனாக நான் இருக்கிறேன்னா, என்னை விட அறிவு அதிகமானவனை நான் வேலைக்கு எடுத்து நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியும். அதாவது அறிவு குறைவா இருக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அறிவு அதிகமா இருக்கிறவர்களை நான் வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியும், அவர்களுக்கு சம்பளம் நான் கொடுத்துட முடியும். ஆனா நான் கோவப்படுற ஆளா இருக்கிறேன், எனக்காக இன்னொரு ஆள் கோவப்படுறத ஒரு ஆளை நான் வாடகைக்கு எடுக்க முடியுமா? சம்பளம் கொடுத்து வச்சுக்க முடியுமா? அது ஏதோ ஒரு காட்சியில வரும், ஒருத்தன் ஆள்றதுக்காக இன்னொருத்தனுக்கு சம்பளம் கொடுத்து அள வைப்பான். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் தான் என்னை கட்டுப்படுத்த முடியும். சமீபத்துல ஒரு நியூஸ் வாசித்தேன். ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவரு ஃபேஸ்புக்கு அடிமையாயிட்டாரு. ஸோ அவராலே கட்டுப்படுத்திக்க முடியல அந்த மொபைல் எடுக்கிறத. அதனால அவர் வேலைக்கு ஒரு ஆள் வச்சாரு. அந்த இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் இந்த செய்தி வாசித்தேன். அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டாரு. எப்பெல்லாம் ஒரு ஃபேஸ்புக் எடுப்பாரோ அப்பெல்லாம் அவர் அடிக்கணும், அந்த ஆள் வந்து இவர் அடிக்கணும். இப்பெல்லாம் பண்ண முடியாது. நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ளணும். அப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள அப்படி ஹேண்டில் பண்ண முடியாம தவித்த ஒரு மார்த்தாள். ஆனா மரியாள் அப்படி கிடையாது. ஷி இஸ் வெல் கூல் அண்ட் கம்போஸ்ட். அந்த மார்த்தாள் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவோட பயணப்பட்டதுனால மாறி இருக்கிறத இங்க பாக்குறோம் நம்ம. அவ வந்து இப்போ வருத்தத்தோட ஊழியம் செய்யல, மனம் மாற்றப்பட்டவளாக, கவலை இல்லாதவளாக, அவ செய்யணும்னு நினைக்கிறத அவ செய்யறா. இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? யாராவது பாராட்டுவாங்களா, யாராவது துணைக்கு வருவாங்களா, யாராவது தனியா போய் கஷ்டப்படுறா பார் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு நம்மளை மேன்மை பாராட்டி அதெல்லாம் அவ யோசிக்கல. சபைகள் இதெல்லாம் நடக்கும் தானே. வேலை செய்யறவங்களுக்கும் இந்த ஒர்ஷிப் செய்யறவங்களுக்கும் ஒரு மனதளவில் ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும். இப்ப நான் சொன்னது இந்த கட்டடத்துல, நீங்க போற சபையில பாத்தீங்கன்னா இந்த பாய் விரிக்கிறது, சேர் போடுறதுன்னு கொஞ்சம் பேர் வேலை செய்வாங்க. இந்த வர்ஷிப் டீம்னு ஒன்று இருக்கும், அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவோம்ல வெளியே, அந்த மாதிரி நேரா வருவாங்க, அப்படி கிட்டார் எடுத்து மாட்டி அதை மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்க பாயெல்லாம் சுட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கஷ்டப்படுறோம் யாருக்குமே தெரிய மாட்டேன், ஸ்டேஜில் நின்று மண்டையை ஆட்டிட்டு சும்மா சக்கன்னு அடிச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொல்றேன். எந்த வேலை நீங்க செய்தாலும். இப்போ மார்த்தாள்கிட்ட அவர் சொல்லும்போது, மார்த்தாளே, லூக்கா 10வது அதிகாரம் வாசிப்போம். லூக்கா 10:40 நான் வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், வருத்தமடைந்து. பாருங்க, வருத்தமடைந்து. பிறகு வாயிலிருந்து வர வார்த்தை கவலை இல்லையா. இவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இதை கூட எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசுவின் பாதத்துல உட்கார்றதுதான் நல்ல பங்கு அப்படின்னு இயேசு சொன்னதாக, வேலை செய்யறத விட பைபிள் வாசிக்கிறது தான் நல்ல விஷயம்
வேலை செய்யறதை விட பைபிள் வாசிக்கிறது. ஏன்னா பைபிள் வாசிக்கிறதுன்றது இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துல உட்கார்றது. வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து உலக பிரகாரமா நீங்க வந்து வேலை செய்யறது. அந்த வேலை செய்யறதை விட, அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கிறத விட எங்க போனோம்? சர்ச்சுக்கு போனோம். சொந்தக்காரங்களை பார்க்க போறதை விட சர்ச்சுக்கு போனோம். ஏன்னா அதுதான் நல்ல பங்கு என்று ஒரு கருத்து இருக்குது. சரி, இருக்கட்டும், நல்லது. ஆனா இயேசு இங்க அதை சொன்னாரானா அதை சொல்லல. என் பாதத்துல உட்கார்றதான் நல்ல பங்குன்னு இயேசு சொன்னதை மார்த்தாள் அப்படி புரிந்து கொண்டிருப்பாரானால் அடுத்த முறை வேலை செஞ்சிருக்க மாட்டா. எங்க யோவான் 12வது அதிகாரத்துல என்ன பண்ணிருப்பா? பாதத்துல வந்து உட்கார்ந்துருப்பா. நல்ல பங்கு எடுக்கணும்னா நான் இங்க வந்து தான் உட்காரணும். போன முறை தான் சொல்லிட்டு போனாரு தங்கச்சி கிட்ட, அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டு, இப்ப நான் அதை கேட்டு எனக்கு புத்தி வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து உட்கார்ந்துருக்கணும் தானே. அவ பணிவிடை செய்கிறா, ஆனா பற்பல வேலைகளை குறித்து கவலையடாமல் வேலை செய்யறா. தேவையானது ஒன்றே. நீ எதை செய்யறியோ அதை உன் முழு மனதோட செய். நீ வேலை செய்யற, அது கூட எனக்கு செய்யறது தானே. இவ பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற, அதுவும் நல்ல பங்கு தான். ஆனா அவளுக்கு கிச்சன் மேல ஐயோ அக்கா தனியா வேலை செய்யறான்ற கவலை எல்லாம் இல்லை அவளுக்கு. அழகா அவ உட்கார்ந்து என்ன செய்யறாளோ அதுல முழு கவனம் செலுத்தி செய்யறா. நீ அங்கே பாதி காது அங்க வச்சிருக்கிற, நான் என்ன பேசுறேன்றத கேட்கறதுல பாதி வடை கரிஞ்சிருமோன்னு பார்த்துட்டு இருக்கிற. இப்படி அலபாயிர மனதோடு கூட நீ என்ன பண்ணாத, இருக்காத. தேவையானது ஒன்றே. ஒரு காரியத்தை செய்ய, அது செய்யும் போது எனக்கு செய்யற மாதிரி செய். நீங்கள் எதை செய்தாலும் ஒரு இப்ப இப்படி சொன்னோடனே சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களால ஒரு காரியம் தான் ஒரு நேரத்துல செய்ய முடியும், அதனால நாங்க மற்ற காரியங்கள்லாம் செய்ய மாட்டோம். நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கேன். என்னால இது முடியாது, நான் இதை முடிச்சுட்டு, சில பேர் இப்படி சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்ட பிறகு நான் ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செய்வேன், நான் போய் வேலைகளை செய்வேன். அதனால தான் அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிலாம் வந்துச்சு. இதை விட்டுட்டு இதுதான் செய்ய முடியும், அல்லது எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நான் வந்து இதை செய்வேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. 2 வேலை என்னால் ஒரு நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்றது. தேவையானது ஒன்றே. ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு தோட்டம் போடுறீங்க. தோட்டத்தில் வந்து ஒரு மாமரத்தை நட்டி, அந்த மாமரத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அது வளர்ந்து அதில் நான் கனியை பார்த்த பிறகு பலாமரத்தை வைப்பேன். அந்த பலாமரம் வளர்ந்து அதில் பலாப்பழம் பறித்து சாப்பிட்ட பிறகு நான் வந்து இன்னொரு மரத்தை வைப்பேன், அப்புறம் நான் தென்னை மரத்தை வைப்பேன், அப்புறம் நான் பனை மரத்தை வைப்பேன். ஒவ்வொன்றும் வளர்ந்த பிறகுதான் அடுத்ததை நான் செய்வேன். ஒரு காரியத்தை முடித்து விட்டு தான் அடுத்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற போகுது. இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையை இது மாற்றும். நிறைய பேர் அப்படி நினைக்கிறான். இந்த வேலை முழுசா செஞ்சு முடிச்சுட்டு, இந்த புத்தகத்தை முழுசாக வாசித்து முடிச்சுட்டு பிறகு இந்த வேலையை செய்யணும்னா, நீங்க புத்தகம் வாசித்து முடிக்க மாட்டீங்க, அந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஒரே நாள்ல புஸ்தகம் வாசிப்பதற்கு இந்த நேரம், இதுக்கு இந்த நேரம் அப்படி ஒதுக்கணும். அதை செய்யும் போது, நீங்க புஸ்தகம் வாசித்துக்கிட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப் கிங் கிங் கிங்னு சவுண்ட் கொடுத்தாலும் பார்க்காதீங்க. தேவையானது ஒன்றே. அந்த ஒரு காரியத்துல உங்க கவனத்தை வைங்க. அந்த காரியம் முடித்த பிறகு அடுத்த காரியத்துக்கு வாங்க. இந்த காரியம் மட்டும் செய்ய, வேற எந்த காரியம் செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. என் பாதத்துல எல்லாம் உட்கார வேண்டாம், நீ ஒன்லி சமையலை செய்ய, இவ வந்து பாதத்துல உட்காரட்டும், அல்லது பாதத்துல உட்காந்தீங்கன்னா சமைக்காது அப்படிலாம் சொல்லலை. செய்யும் போது அந்த வேலையை எந்த கவலையும் இல்லாம, எந்த பதட்டமும் இல்லாம முழு மனதோடு கூட செய்யுங்க. ஒரு தோட்டத்தை நீங்க வைக்கும் போது பல வகையான மரங்களை நீங்க நடுவீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் கனி கொடுக்குற சீசன், அது வளர்ந்து மெச்சூர்ட் ஆகிற சீசன்றது வேற வேற. பனைமரம் எவ்வளவு நாள் எடுத்துக்கும், தென்னை மரம் எவ்வளவு நாள் எடுத்துக்கும், வாழை மரம் சீக்கிரமா கனி கொடுத்துரும், மாமரம் அதோட கொஞ்சம் லேட்டா கனி கொடுக்கும். அப்போ வெவ்வேறு விதைகளை நீங்க தூவி விட்டுட்டு, வெவ்வேறு வேலைகளை நீங்க செஞ்சு விட்டுட்டு, அதனுடைய ரிவார்டை நீங்க எடுப்பீங்களே தவிர, ஒன்றை முடித்த பிறகுதான் நான் அடுத்ததுக்கு போவேன்றது வந்து சரியில்லை. சரி, இது நம்முடைய சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காரியத்தை செய்துட்டு என் வாழ்க்கையில அந்த காரியத்துல நான் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த காரியத்துக்கு போவேன் அப்படின்றது சரியில்லை. ஒரு நேரத்திலேயே பல காரியத்தை செய்யணும். ஆனா எந்த நேரத்துல அந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் அதிலே மட்டும் உங்கள் கவனத்தை வையுங்கள். ஆனா இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் வந்து மார்த்தாளை பத்தி இல்லை. மார்த்தாள் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா. ஆனா அந்த மார்த்தாள் பாருங்க, அவ காயப்பட்ட உடனே,
அவ காயப்பட்ட உடனே, அதாவது தனக்கு உதவி கிடைக்கவில்லையே, தான் நினைச்சது போல மரியாள் ஓடி வரவில்லையே அப்படிங்கிறதுல நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல அந்த மரியாள் இவளுக்கு ஹெல்ப் பண்ணாதது. இது பில்டப் ஆங்கிரியா தான் இருக்கும், இல்லைன்னா அப்படி வெடிக்க முடியாத. அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிருப்பா போல் இருக்கு. ஆனா எது எப்படியோ, காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். நீங்க சுகமாகலன்னு சொல்லி சொன்னா, காயப்பட்டீங்கன்னா மற்றவங்களை நீங்க காயப்படுத்துவீங்க. இப்ப இவளுடைய மனதுக்குள்ளாக ஒரு காயம் வந்துடுச்சு. தங்கச்சி தனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்ப இவ உடனே அவளை காயப்படுத்தி ஆகணும்னு துடிக்கிறா பாருங்க. இந்த காயப்படுத்துற ப்ராசஸ்ல, அதாவது என்னுடைய சகோதரனையும் சகோதரியோ என்ன காயப்படுத்திட்டாங்க, உடனே நான் அவங்கள காயப்படுத்தணும்ன்ற ப்ராசஸ்ல யார காயப்படுத்துறான்னா இயேசுவை காயப்படுத்துறான். இப்ப என்கிட்ட ஒருத்தர் என் பையன் உங்க பிரசங்கத்தையே கேட்டுட்டு இருக்கிறான் பிரதர், வேற எதுவுமே செய்ய மாட்டேன்றான், என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா நான் சந்தோஷப்படுவேனா? இப்ப என் பிரசங்கத்தை கேட்கறத சரின்றியா தவறுன்றியா? அதை என்கிட்டயே சொன்னா இப்ப இயேசுவையே காயப்படுத்துறா. என்னயா நீங்க என்ன அவ்வளவு பெரிய இதுவா காரியமா சொல்லிட்டீங்க, உங்க பாதத்துல உட்காந்து அதையே கேட்டுட்டு இருக்கிறா, என்ன நீங்க ஆனா அவ்வளவு நல்லாவா பேசுறீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இயேசு கிட்ட உட்கார்ந்து கேட்கறத இயேசுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்றா. காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, யார வேணா காயப்படுத்துவாங்க. அப்படிதான் நாமும் கூட நம்முடைய சகோதரர்களை, நம்மை காயப்படுத்தின சகோதரர்களை திரும்ப காயப்படுத்த அந்த ப்ராசஸ்ல இயேசுவை காயப்படுத்திடுறோம். இயேசுகிட்டே கேள்வி கேட்போம், ஆனா அவங்களுக்கு தான் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாங்க. பாத்துறீங்களா நீங்க? அதனாலதான் சில சமயங்கள்ல இப்போ நமக்கு என்ன செய்யறோம்னு தெரியாம அடுத்தவர்களை காயப்படுத்துகிற அந்த தன்மை சபைக்குள்ளே இருக்கும். இந்த பெத்தானியால அந்த வீடுகள்ல நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஆனா மார்த்தாள் காயப்பட்டது போல மரியாள் காயப்படல அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த காயப்படுதல் தப்பிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு லூக்கா 17 அதிகாரத்துல சொன்னதை நாம 2 வாரமா பார்த்தோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெரிய காரியத்திற்காக தன்னுடைய சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் உலகத்துல போய் அவங்க பெரிய காரியங்களை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை பூமி கொண்டு வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை பூமி கொண்டு வரணும்னா அது ஏதோ ரொம்ப ஜாலியான விஷயம் கிடையாது. அது பயங்கரமான காயத்தை அனுபவிக்க போகிற ஒரு விஷயம். பவுல் சொல்றார், இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை நான் என்ன பண்ண என் உடம்புல பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக சிலுவைக்கு போனார். அப்படிதான் அது அந்த ப்ராசஸ்ல செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ தொட்டாச்சி நீங்க இருந்தீங்கன்னா, இடர்ல வர்றதையே நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஐயோ இப்படி இடர்ல வருது, ஐயோ இப்படி இடர்ல வருது நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உங்களை ஸ்ட்ராங்கா வச்சுங்கன்றார் ஆண்டவர். சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய பணிக்காக ஆயத்தப்படும் போது பி எ டஃப் கை அப்படிங்கிறார். இயேசுவினுடைய பாதத்துல அமர்ந்திருந்த மரியாள் இந்த 2 சம்பவத்திலையும் சரி, முதல் முறை பாதத்துல உட்காந்து பிரசங்கம் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறா. அக்கா இவ மேல கோபப்படுறா, இவளை வருத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றா, ஆனா இவ வருத்தப்படல. 2வது முறை இயேசுவுக்கு தான் கொண்டு போய் அவ நலதைலம் கொட்டுறா. இயேசுவுக்கு கொண்டு போய் செய்யும்போது யாரு காயப்படுத்துறா அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் அவளை மோசமா பேசுறா அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசுவுக்கு சீஷர்களா இருந்த அந்த யூதாஸ். எனக்கு நீங்க 5000 ரூபாய் தரீங்க, நான் சோறு போட்டு ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் உங்ககிட்ட சொல்றான், ஏய் அவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுமா, வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல, அப்படி கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு தர்றான், நீ என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளு, நான் வெற்றி பெறுகிறதை கண்டு, எனக்கு ஒருத்தர் சென்ட் போடுறதை கண்டு, என்ன ஒருத்தர் வர்ஷிப் பண்றதை கண்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஆள், எங்க ஆளு பாரு, எங்க ஆளுக்கு எவ்வளவு பெரிய மகிமை கிடைச்சிருக்குதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய நீ அவளை குறை சொல்ற. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இயேசுக்காக யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க தியாலஜி படி செய்யலன்னு வச்சுக்கோங்க. தியாலஜி படி செய்யல, இறையியல் படி ஒருத்தர் செய்யல. அவருக்கு தெரிஞ்சதே என்னமோ ஒன்று சொல்லின்னு இருக்கிறார். ஆனா அவர் இயேசுவை தான் மகிமைப்படுத்துறார். உடனே ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இவர் சரியான உபதேசம் பண்ணல. நான் சொல்றேன், உபதேசத்தை விட இயேசுவை நேசிங்க. இவங்க இங்க இயேசுவை விட ஏழைகளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதாஸ் இயேசுவை விட ஏழைகளை பரிதாபப்படுறாங்களாமா. பரிதாபப்படக்கூடாதுன்னு இயேசு சொல்ல. அவர் சொல்றாரு, எப்பவும் அவங்க இருப்பாங்க, எப்போ வேணா பரிதாபப்பட்டுக்கலாம், இப்ப விடுங்கப்பா அந்த அம்மாவை அப்படின்றாரு. கவனிச்சு பாருங்களேன், இயேசுவை விட ஜபத்தை, இயேசுவை விட உபதேசத்தை, இயேசுவை விட ஊழியத்தை நேசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இயேசுவை நேசிக்கிறவங்கள பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த மத கட்டுப்பாடுல இருக்கணும், சபைக்கு ஒழுங்கா வரணும், இதெல்லாம் தான் இயேசுவை நேசிக்கிறதாவே சொல்லி தர்றாங்க. நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தா தான் நீ இயேசுவை நேசிக்கிறதா அர்த்தம், நீ இப்படிலாம் செஞ்சாதான் இயேசுவை நேசிக்கிறதா அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்யறேன், நீங்க சொல்ற முறையில தான் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? அவன் மரணத்துக்கு வைத்திருந்த அதை எடுத்து ஊத்துறா. அது ரொம்ப விலை, $50,000 சொல்றாங்க. எல்லா முக்கியமான வீடுகள்லையும் அல்லது ஒரு சிறு அளவாவது இந்த தைலத்தை அவர்கள் வைத்திருப்பாங்களாம் வீடுகள்ல. ஒரு வீடு நெருப்பு எரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, அல்லது வீடு உடஞ்சதுன்னு சொல்லி சொன்னா, இவங்க போய் முதலாவது தூக்குறது எதுவா இருக்கணும், இந்த பாட்டில் தூக்கிட்டு வருவாங்களாம். அதோட விலை மாத்திரம் இல்லை, அவருடைய மரணத்துல அது உடைத்து ஊற்றப்படும். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு முறை உடைச்சிட்டா மறுபடியும் மூடி வைக்க முடியாது, கார்க்கு போட்டு மூட முடியாது. இப்ப நம்ம சென்ட் யூஸ் பண்ற மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் கிடையாது, பிஸ்கு அடிச்சுட்டு பல நாள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு முறை உடைச்சிட்டா அவ்வளவுதான், அது ஃபுல்லா ஊத்திடணும். ஸோ நிறைய வீடுகளில் மிக குறைவான அளவில் வச்சிருப்பாங்களாம். ஆனா எல்லார் வீட்லயும் வைக்க ஆசைப்படுற ஒரு விஷயம் அது. ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொல்லி சொன்னா முதலாவது மீட்கப்படக்கூடிய ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. இப்ப பாருங்க, அவனுடைய சகோதரன் இதுக்கு முன்னால மரிச்சாரு, லாசரு மரித்து உயிர் தெழுந்தாருன்னு போட்டிருக்கு இல்லையா? அவர் மரித்த போது கூட இவ என்ன பண்ணலாம், அவன் மேல இந்த இதை ஊத்தல, இந்த தைலத்தை, மரணத்தின் போது அபிஷேகம் பண்ணப்படுகிற இந்த தைலத்தை அவன் மேல ஊத்தப்படலை. ஆனா இயேசு கிறிஸ்து மேல ஊத்துனாவா? நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து அடிபட்டு இந்த ரத்த வாசனை வரும்போதெல்லாம் அவர் எதை நினைச்சு பார்த்திருப்பாரு, மோந்து பார்த்திருப்பாருன்னா அவருக்கு என்ன வாசனை வந்திருக்குன்னா இந்த தைலத்தினுடைய வாசனை தான் வந்திருக்கும் போல். தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதுதான் சொல்றாரு அவர் என் மேல ஊத்துனான்னு சொல்லிட்டு. லவ் ஜீசஸ் அண்ட் டூ எனிதிங். இயேசுவை நேசிட்டு என்ன வேணா செய்யுங்க. எப்படி தப்பு செய்ய முடியும்? அதை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க, அதை கவனிக்காதீங்க, அதனால காயப்படாதீங்க. அதுக்குதான் லூக்கா 17 ஆண்டவர் அவங்கள ப்ரிப்பேர் பண்றாரு. ஜெயம் என்பது மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை மேனேஜ் பண்றது இல்லை. ஐயோ இவங்க நம்மளால வருத்தப்பட்டுருவாங்களோ, இவங்க நம்மளால கோவப்பட்டுருவாங்களோ, இவங்க நம்மளை பத்தி தப்பா சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்மளை குண்டுன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்மளை ஒல்லின்னு சொல்லிடுவாங்களோ, ட்ரெஸ் சரியா பண்ணலன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்மளை வயசானவங்களா யோசித்துருவாங்களோ, இப்படி மற்றவர்கள் நம்மளை குறித்து என்ன யோசிப்பாங்கன்னு மேனேஜ் பண்ணி நாம வெற்றி அடையாம போயிட்டோம். மேனேஜ் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ். மற்றவர்கள் என்ன சொல்லும் பொழுதும் நான் எப்படி ஃபீல் பண்ணணுன்றத உன்னுடைய வார்த்தைகளோ, உன்னுடைய செய்கைகளோ, உங்களுடைய கடிதமோ, உங்களுடைய கமெண்டோ என்ன பாதிக்க போறதில்லை. நீ என்னை பாராட்டி பேசும்போதும், நீ என்னை தாழ்வா பேசும்போதும் அது எனக்குள்ள வரப்போறதே இல்லை. ஐ வில் கோ வித் அ ஸ்மைல். நான் எப்படி உணர வேண்டும் என்பதை இன்னொருடைய வார்த்தை தீர்மானிக்க முடியாது. அதை நான் தான் தீர்மானிப்பேன்ற டஃப் கையா மாறணும், நம்ம டஃப் உமனா மாறணும். அவங்கதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். அதுக்காக தான் வெளியே அனுப்புறதுக்கு முன்னால இதை சொல்லி அனுப்புறாரு. நீங்க உங்களை யாருமே வருத்தப்படுத்தவே கூடாதுன்னா எதுவுமே செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும், வெளியே போக முடியாது. என் நாமத்தை நிமித்தம் நீங்க துன்பப்படுத்தப்படுவீர்கள். ஆமா, சில பேர் இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். நிறைய பேருக்கு ஃபெலிக்ஸ் பிரதர் கூட இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே பெரிய துன்பம் வந்துடும். அப்ப நீங்களாம் என்னம்மா தப்பான உபதேசத்தில் உள்ளவங்களா? நீங்களாம் எப்படிப்பட்டவங்களா? அவரு கூட இருக்கிறீங்க. இப்ப நமக்கே எப்படின்னா அவர் கூட இருக்கும்போது எவ்வளவு துன்பம் வரும்னு பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதெல்லாம் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டான்றாங்களா பத்தி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்கன்றதுல எச்சரிக்கையா இருங்கன்னு தான் இயேசு சொல்றாரு. நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்க? அப்ப இப்ப இப்ப இவ வந்து தைலத்தை ஊத்துறதுக்கு முன்னால போய் யூதாஸ்ட போய் கேட்டு, யூதாஸே நான் இப்படி ஊத்தலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இதை வித்து பணக்காரங்களுக்கு இதை ஏழைங்களுக்கு கொடுக்கலாமா? எது இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் கேட்கல. இயேசுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்லாம் தெரியலைங்க. ஒரு பெண் வந்து ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல இப்படி வரக்கூடாது, அது தெரியலைங்க. அதுவும் வந்துட்டா கூட பரவாயில்ல, தலைமுடியை அவுக்க கூடாது. தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஒரு ரபியை வந்து தொடறாங்க. அவங்கள வந்து தலைமுடியால அவரோட பாதங்களை தொடறாங்க. இது ரபிக்கு பிடிக்குமா பிடிக்காதா எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நான் அவரை நேசிக்கிறேன், நான் இது செய்யணும்னு நினைச்சேன், நான் செய்யறேங்க. அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியல. நான் சீசர்கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டும் இல்லை, இப்படி நான் செய்ய போறேன், நான் வந்து இப்படி செய்யறது சரியா வருமா வராதா, நீங்க எதுவும் சொல்லுவீங்களா, அதெல்லாம் நான் கேட்கல. இது ட்ரெடிஷன்ல உண்டா, நம்முடைய கலாச்சாரத்துல உண்டா, நம்ம வழக்கத்துல உண்டா, ஆதி முன்னோர்கள் இப்படி செய்திருக்கிறார்களா, இது நம்ம குடும்ப பழக்கத்துல உண்டா, இது செய்யறதுனால எதுவும் தடைகள் வருமா, அல்லது எனக்கு கெட்ட பேர் வரும், இதெல்லாம் எனக்கு தெரியல சாமி. நான் அவரை நேசிக்கிறேன். ஆகவே யார் என்னை காயப்படுத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் காயப்பட போறது இல்லை. அதுதான் முதல் சம்பவத்திலையும் சரி, ரெண்டாவது சம்பவத்திலையும் சரி. அவ காயப்பட்டு திரும்ப பேசவே இல்லை. மார்த்தாளுக்கும் அவ பதில் கொடுக்கல, யூதாஸுக்கும் அவ பதில் கொடுக்கல. அவ அப்படி பதில் கொடுக்காத போது 2 முறையும் அவளுக்காக டிஃபெண்ட் பண்ண இயேசு பேசுகிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். தேவன் நமக்கு பட்சத்தில் இருக்கிறார். தேவனுடைய பட்சத்துல, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறாருன்ற எண்ணம் இல்லாதவர்கள் தான் அவங்கள டிஃபெண்ட் பண்ண அவங்களே எழுந்துப்பாங்க. சரி, 2 வேற வேற விஷயம். நீ என்னை காயப்படுத்துகிறன்னு அவனுக்கு அறிவிக்கிறது வேற, கடிந்து கொள்ளுங்கள் அவன் மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லியிருக்கிறது வேற. நான் காயப்பட்டு சீறி பாயறது என்பது வேற. நான் பதில் கொடுத்தே ஆகணும், என்னை நல்லவன் ப்ரூஃப் பண்ணி ஆகணும், அவன் என்னை காயப்படுத்தினது சரியில்லை அப்படின்றத நீ என்னை காயப்படுத்துறன்னு சொல்றது வேற. நீ என்னை காயப்படுத்தினல, அதனால நான் உன்னை காயப்படுத்துவேன், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், என்னை நல்லவன் நிரூபிப்பேன், நீ சொன்னது பொய் நிரூபிப்பேன். இது தவறு, அது நம்முடைய வேலை இல்லை. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சில பேர் இந்த வசனத்தை வாசித்துட்டு வேற அவர் பழி வாங்குறாருன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இன்னும் பழி வாங்கல? உங்க வேலையை போய் செய்யுங்க, அது அவர் வேலை, அவர் பார்த்துப்பாரு எப்ப செய்யணுமோ, அவருக்கு நல்லா செய்ய தெரியும். செய்யலைன்னா மட்டும் உங்களுக்கு என்ன? சில பேர் அப்படிதான், நான் பழி வாங்க மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா கடவுள் வந்து பழி வாங்குவார், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போ வாங்குறாரு எப்போ வாங்குறாரு எப்போ வாங்குறாரு. அன்னைக்கு பார்த்து அவங்க வீட்டுல திருடு போயிடும். என்ன சொன்னல, அதனாலதான் உனக்கு போச்சு. இதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. என்ன சொன்னல, அதனாலதான் பாருங்க, என்ன தப்பா பேசினா, சில ஊழியக்காரர்கள் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தப்பா பேசினா 3 மாசம் அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. நீங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்றீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்றீங்களா? இதைத்தானே சீஷர்கள் கேட்டாங்க. நீங்க உங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, எலியா எப்படி மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொன்ன கரடி வந்து கொன்று போட்டுச்சோ, அல்லது எப்படி நெருப்பு வந்து இறங்கிச்சோ, அது போல நாம நிரூபிப்போம், ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாருன்றத நிரூபிப்போம், அவங்களுக்கு ஏதாவது கேடு வரட்டும் அப்படின்னு இயேசு சொன்னார். நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? அப்ப ஏன் முட்டாதனமா பேசுறோம்? எனக்கு கொஞ்சம் கோபம் வருது, ஏன்னா நான் இதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நமக்கு இயேசுவினுடைய ஆவி இல்லை. ஆனா உண்மையிலேயே நம்மளை பேசுனதுனால அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்திருந்தா கூட அதை மறைக்கிறது தானே இயேசுவினுடைய தன்மை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்லணுமா? அல்லது என்னையே சிலுவையில மாட்டீங்களா, பாருங்கடா இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்க போகுதுன்னு, ஐயோ ஊயன்னு அலறிட்டு என்கிட்ட தான் வர போறீங்க அப்படி சொல்றதா? அப்படி நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுமே. அவர் கண்ணீர் விடுறாரு எருசலேமுக்காக, இது அழிய போகுதுன்னு அவருக்கு தெரியுமே. ஆனா என்ன அடிச்சதுனால நீங்க அழிவீங்க அப்படி சொல்லலையே அவரு. அவங்க சொல்றாங்க இவர் அடிச்சதுனால ஏதாவது எங்களுக்கு மேல நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே தவிர இவர் சொல்லல. நீங்க காயப்பட்டு யாரையும் கேர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். காயப்படுறது உண்மைதான். ஹவு டு மேனேஜ்
அதை எப்படி கழிவுகளை வெளியேற்ற போறோம்? கழிவுகளை எல்லாரும் முன்னாலுமே வெளியேற்றுவோம்? எல்லாரும் முன்னாலையும் கழிவு வெளியேற்ற மாட்டோம். அதுக்குன்னு தனி ரூம் வச்சிருக்கிறோம். அதை மறைவிடங்கள்ல போய் செய்யறோம். யாரு நம்மளை காயப்படுத்துறா? நெருக்கத்தில் உள்ளவங்க காயப்படுத்துறாங்க. இப்ப நம்ம ஒரு திருமணம் முடியுது, எப்படி பாக்குறாங்க? பையன் 6 அடி இருக்கிறான், நல்ல எக்ஸசைஸ் பாடியா இருக்கிறான், ரொம்ப ஸ்வீட்டா பேசுறான், போன்ல பேசினா, டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் அமிச்சா அந்த ஒரு ஒரு எமோஜியே வந்து அவனோட உள்ளத்தை எனக்கு காமிச்சிருச்சு. அப்படி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஓ சூப்பர். அப்பெல்லாம் அவனை பத்தி ஒரு உயர்வான எண்ணம், ஒரு உயர்வான இதெல்லாம் இருக்குது. ரொம்ப கைண்டான ஆளுங்க, ரொம்ப வார்த்தையே வெளியே வராது. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த தொடச்சி போட்ட டவலை, குளிச்சுட்டு டவலை தொடச்சி ஈரமான டவலை பெட்ல போடுறது, சாக்ஸை டைனிங் டேபிள் கீழே கழட்டி விடுறது, அப்புறமா பாத்ரூம்ல இருந்து குளிச்சு போட்டு துணியை எடுத்துட்டு வராமலே இருக்கும்போது, இதெல்லாம் நடக்கும்போது தான் ரொம்ப பெரிய வருத்தம் ஏற்பட்டு. இதெல்லாம் அறிவு இருக்கிற ஒரு ஆளுக்கும் உணர்ச்சியை கையாள தெரிஞ்ச ஒரு ஆளுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. அதுதான் நான் சொல்றேன். அது ரொம்ப சொன்னார், ஒரு பொண்ணு கோக்கு பாட்டில் மாதிரி என்னங்க பிரயோஜனம்? காலி பீர் பாட்டில் மாதிரி அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு, வெளிப்பிரகாரமா அது கோக்கு பாட்டில் மாதிரி ஷேப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? மன மகிழ்ச்சியை தருக்கிற பொருள் உள்ள இல்லையே அப்படின்னாரு. நீங்க ஷேப் என்னவா இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன கேரி பண்றீங்கன்றது தானே முக்கியம். அப்ப பார்த்தாலும் தொட்டாச்சு, நீங்க எதை சொன்னாலும் வருத்தம், எதை சொன்னாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என்ன இப்படி பார்த்துட்டீங்க, என்ன இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 3 நாள் வருத்தத்துல இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. நீ ஏன் சமைக்க வரல அப்படின்ற இந்த சம்பவம் நம்ம வீடுகளில் நடந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாக்குறேன். நான் ஒரு 2 சகோதரிங்க, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். போன இடத்துல ஒருத்தர் என்னோட பேச்சை கேட்டு பக்கத்துல உட்காந்துட்டாங்க, இன்னொருத்தர் எனக்கு சமைக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, சகோதரி இப்படி நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. நான் இதை சொல்லிட்டு போயிட்டேன். போட்டா இந்த மரியாள் கேரக்டர்ல யாராவது இருந்தாங்கன்னா என்னெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க. நீ என்னை தனியா கூப்பிட்டு சொல்லக்கூடாதா? உனக்கு நான் உதவி செஞ்சதே கிடையாதா? இப்படிதான் ஒருத்தர் என்னை பத்தி உயர்வா யோசிச்சிருக்கிறவர் முன்னால என்ன நீ வந்து கேவலப்படுத்துவியா? இப்ப சரியா நீ கேவலப்பட்டியா? இப்ப எனக்காக நான் செஞ்சதுதான் சரின்னு பேசிட்டு போயிட்டார் பாத்தியா? என்னெல்லாம் சொல்லியிருப்பா. கொஞ்சம் கற்பனை ஓட்டம் பண்ணி பாருங்களேன். உங்களை மரியாதை வைத்து அவ எதுவுமே பேசல. லெட் காட் ஸ்பீக். இயேசு பதில் சொல்லட்டும், அமைதியாகிறார். இங்கேயும் அவன் எதுவுமே சொல்லல. யூதாஸ் பேசுறான், இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, இதை வந்து வித்தா இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குமே, இதை இவ்வளவு தரித்திரர்கள் கொடுத்துருக்கலாமே. நம்முடைய வேலையை அதுதானே, தரித்திரர்கள் சுவிசேஷம் சொல்றது தானே. ஆனா அவ பதிலே சொல்ல. உடனே இயேசு அவளுக்காக பேசுறார், அவளை விட்டுருங்க, அவன் என் மரணத்துக்காக அதை செஞ்சா. He arose to her defense. உங்களை குறித்து பேசுகிறவர்களிடத்திலிருந்து உங்களை மீட்கக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களை காக்கக்கூடிய ஒரு, உங்களுக்காக செயல்படக்கூடிய ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பது உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் அமைதலா இருப்பீர்கள். நீங்க அவங்களை மன்னிச்சிடுவீங்க. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், நீர் எங்களுக்காக செயல்படுகிறீர் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும். தேவன் உங்களோட கூட இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமானா, உங்களுக்கு குழியோ ஜெயிலோ நெருப்போ சிங்ககேபியோ எதுவுமே பெரிய பிரச்சனையே கிடையாது. எதுலையும் நீங்க வருத்தப்பட போறது கிடையாது, எதுலையும் நீங்க கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். அவன் ஜெயில இருந்தான், யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். தேவன் கூட இருக்கிறதுனால என்னை ஜெயில தூக்கி போட்டவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. தேவன்ட்டு இருந்து என்னை பிரிக்கிறது அவங்க முயற்சி இல்லையே. நான் தான் அந்த ப்ராசஸ்ல, தேவன் என் கூட இல்லை போல் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பேர் என்னை தாக்குறாங்க, இவ்வளவு பேர் என்னை வந்து கெட்டவன் சொல்றாங்க, ஏன்னா தேவன் என் கூட இல்லை போல் இருக்கு, அவர் என்னை ப்ரூஃப் பண்ண விட மாட்டேன்றாரு. எத்தனை இடத்துல அஃபண்ட் ஆக முடியும் இயேசு கிறிஸ்துவின் மேல? அது கூட உங்களுக்கு வருத்தம் தான். மார்த்தாளுக்கு
நீ லேட்டா வந்துட்டீங்க, என் சகோதரனை எழுப்புறதுக்கு நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, நாங்க சொல்லி விட்டும் போதே வந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டானே. கடவுள் மேலேயே வருத்தம் தான் நமக்கும் நிறைய நேரத்துல. அஃபண்டட் பை காட். மற்றவங்க மூலமா மட்டும் இல்லை, கடவுள் ஏன் என்னிலிருந்து மீட்கல, கடவுள் ஏன் என்னை காப்பாத்தல, கடவுள் இந்த சமயத்துல ஏன் எனக்கு இந்த புத்தியை தரல, கடவுள் ஏன் என்ன தடுக்கல, கடவுள் ஏன் அவனை தடுக்கல. இப்படி கடவுள் மேலே நமக்கு நிறைய வருத்தம் இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க யார் மேல வருத்தப்பட்டாலும் அவர் உங்க பட்சத்துல நிக்கிறார். நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ஒருத்தருக்கு உங்களை காயப்படுத்துற ஒருத்தரை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நீங்க அதை அறிவிக்கணும். அவர் உங்களை காயப்படுத்துறாருங்கிறத அறிவிக்கணும். ஆனா சண்டை இல்லாமல் எதிர்ப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஒருத்தரை எதிர்க்கிறதுக்காக சண்டைக்காரனா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரொம்ப அழகா செய்ய முடியும், அதெல்லாம் ரொம்ப அழகா செய்ய முடியும், கத்துக்கணும். ஆனா மன்னிக்கிறது என்பது அவன் அடுத்த முறை இது மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு நம்பி அவனை மன்னிக்கல. தேவனின் பட்சம் இருக்கிறாருன்னு தேவனை நம்பினதுனால இவனை மன்னிக்கிறேனே தவிர இவனை நம்பினதுனால நான் மன்னிக்கல. இவன் திருந்திட்டான்னு நான் இவனை மன்னிக்கல. இவன் செஞ்சது சரின்றதுனால நான் இவனை மன்னிக்கல. இவன் கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்கொண்டதுனால நான் மன்னிக்கல. இவன் அடுத்த முறை சரியா செய்வான் அப்படின்றதுனால நான் மன்னிக்கல. தேவனை நம்புகிறேன். ஒரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாரு புருஷருக்கு கீழ்ப்படிந்தார்களாம்? நல்ல புருஷன் கிடைச்சிட்டான்னு நம்பினவங்க இல்லை. இவர் நல்லவரு, இவர் வல்லவரு, இவரு சூப்பரான ஆளு, அதனால நான் இவர் கீழ்ப்படுகிறேன். அப்படி கீழ்ப்படிலையாம். அவர் மேல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு, கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு, அவரு நல்லா என்னை பார்த்துப்பாரு, அந்த நம்பிக்கையில கீழ்ப்படிலையாம். தேவன் மேல் நம்பிக்கையா இருந்த ஸ்திரீகள், புருஷன் மேல் நம்பிக்கையா இருந்த ஸ்திரீகள் இல்ல, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க. தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படியணுன்றது இல்லை என்னுடைய மெசேஜ். தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க குடும்பத்தை அவர் நடத்துவார் நம்பிக்கையா இருங்க. அது போலதான் அந்த மன்னிப்பும் கூட. ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவன் திருந்துவான் திருந்தல்ன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, நான் முடிக்க போறேன். இந்த காயப்படாத இந்த மரியாளினுடைய சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 4-5 காரியங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 4-5 பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதலாவது, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உங்களை காயப்படுத்துவார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவளை காயப்படுத்தினது சொந்த சகோதரியும் இயேசுவினுடைய சொந்த சீஷர்களும் தான். அதுதான் இங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். யாரோ காயப்படுத்திட்டா இல்லை. நம்மளை எதிர்க்கிறவங்க யாரு? இயேசுவை புறக்கணித்தவங்க யாரு? இயேசுவை புறக்கணித்தவர்கள் ஏதோ ஏத்தியரோ எபியூசியரோ கிடையாது. அவரை புறக்கணித்தவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆமா, தன்னுடைய சொந்த வீட்டில தான் ஒரு தீர்க்கதரிசி கனவீனம் பண்ணப்படுறான். சொந்த இடங்கள்ல தான் அஃபென்ஸ் நமக்கு அதிகமா நடக்குது. இரண்டாவது, நீங்கள் காயப்படும் பொழுதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தெரிய ஆரம்பிக்கும். மார்த்தாள் நீ எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லும் போதோ, அல்லது யூதாஸ் இதை வீணாக்கினீங்க, இதை இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லும் போதோ, மரியாள் சீறி பாய்ந்து பதில் கொடுத்திருந்தா, உனக்கு என்னையா, இது ஏன் தைலம், நான் ஊத்துறேன், வேணும்னா நீ கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடு, நீ தான் பணம் போய் வச்சிருக்கல்ல, உன் கதை தெரியாது, திருடிட்டு தானே இருக்கிற, எத்தனை பேர் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நீ பணப்பைய வச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? இப்படிலாம் கேட்டிருந்தா அவ இயேசுவின் பாதத்துல இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அவ இயேசுவின் பாதத்துல உட்காந்து கேள்வி அவ்வளவு நேரம் படிச்சு என்ன பண்றது, இயேசுக்கு இவ்வளவு பெரிய ஆராதனை செஞ்சு என்ன பண்றது? நம்மள மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன ஆராதனை, அடேங்க அப்பா, கையை உயர்த்தி பூமி பக்கத்து வரைக்கும் போய், பூமியில இருந்து வானத்து பக்கத்து வரைக்கும் போய் குதிச்சுலாம் ஆராதிக்கிறோம். இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். டெய்லி 2 அதிகாரம் வாசித்து ஒரு வருஷத்துக்கு பைபிளை வாசித்து முடிச்சு போடுறோம். ஆனா வாயை திறந்தா என்ன பேசுறோம்? நமக்கு வெர்டிக்கலா நல்லா பேச தெரியுது, ஹரிசாண்டலா ஒழுங்கா பேச தெரியல.
கடவுள்கிட்டலாம் செம சூப்பரா பேசுவோம். அடேங்கப்பா, அந்த வார்த்தைங்கெல்லாம் ஜெபத்துல பிச்சு உதறிடுவோமே. ஆனா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசும்போது தான் சரியா பேசுறாரு. ஆனா ஆண்டவருக்கு வெர்டிகலா பேசுறதை விட ஹரிசாண்டலா பேசுறது ரொம்ப முக்கியம். நீங்க இங்க எப்படி நடந்து கொள்றீங்கன்றதை அவன் செக் பண்றாரு. அதுதான் உங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை காமிக்குது. மரியாள் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியா யூதாஸை விட மெச்சூரிட்டி அதிகமா இருந்திருக்குது அவளுக்கு. இயேசு கூடவே இருக்கிறதுனாலயோ, இயேசுனுடைய சீஷர்ல இருக்கிறதுனாலயோ நீங்க மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ஹர்ட் ஆகும்போது, அஃபென்ஸ் ஆகும்போது நீங்க என்ன வெளிப்படுத்துறீங்கன்றது தான் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு காயத்தையும், நீங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனைகளையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற முடியும். காயப்படுத்தணும் உண்மைதான், வேஸ்ட்னு சொன்னது உண்மைதான். ஆனா டக்குன்னு அதை எப்படி அவர் மாத்துறாரு பாருங்க. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த காரியமும் சொல்லப்படும். அப்படியே நன்மையை மாத்தி விட்ட. நீங்க காயப்படும் பொழுது கவலைப்படாதீங்க, யாரும் கூட காயப்படுத்தினாலும். ஆனா அந்த காயத்தை செரிஷ் பண்ணாதீங்க. அந்த காயத்தை தூக்கிக்கிட்டே வாக்கிங் போகாதீங்க. சில பேர் வாக்கிங் போகும்போதெல்லாம் இதை குறித்து யோசித்து தன்னால பேசிக்கிட்டு போறவங்கலாம் இருக்கிறீங்க. என்ன எப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்க்காதீங்க. அது ஒரு பேபி மாதிரி எதுக்கு அதை போட்டு காப்பாற்றி வளர்த்துட்டு இருக்கீங்க? தேவன் அதை கையாள அனுமதி கொடுத்துருங்க, அவர் சூப்பரா நன்மையா மாத்திடுவார். தாவீது தனக்கு ஏற்பட்ட ஒரு தீமை இப்படி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16, 11, 12 வாசிக்கிறேன். பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்னியமின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். என்ன அழகான ஆட்டிடியூடு பாருங்க. அவன் நிந்திக்கட்டும், கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. சில இடரல்கள் கர்த்தர் கட்டளையிடுகிறார் அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க இருதயத்தை உடைப்பதின் மூலமாக நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த அம்பு விடும்போது அம்பை இழுப்பாங்க, பின்பக்கமா இழுப்பாங்க. இப்போ இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு, அதை போய் அம்பு தாக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த அம்பை எடுத்து இப்படி போடக்கூடாது. அம்பு முன்னால தூக்கி போடுறேன் அப்படி போடக்கூடாது, பின்னால இழுக்கணும். எவ்வளவு பின்னால இழுக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக அது முன்னோக்கி போகும், அவ்வளவு தூரமா போகும். அப்போ நீங்கள் பின்னாக இழுக்கப்படுகிறீர்கள் என்றால், வேதனைப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால், அது ஆண்டவரிடத்திலிருந்து வரும்பொழுது அது உங்களை இன்னும் முன்னோக்கி பாயறதுக்கு உதவும். ஆண்டவர் அம்பை இப்படி தூக்கி எறியறது இல்ல, பின்ன இழுத்துதான் அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆமென். ஆண்டவர் உங்களை இழுக்கிறார் அல்லது காயப்பட அனுமதிக்கிறார் என்று சொன்னா உங்களுக்குள்ள அந்த மண் பாண்டத்தை உடைத்து மகிமையை வெளியே கொண்டு வருகிறாரு. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு நேராக எடுத்துட்டு போறாரு. ஏன் நீங்க அஃபண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய ஆக்ஷனுக்கும் நீங்க ஒரு மீனிங் கொடுக்குறீங்க. அந்த மீனிங் தான் உங்களை காயப்படுத்துகிறது. ஸோ முதலாவது கிறிஸ்தவர் உங்களை காயப்படுத்துவாங்க, ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்கு ரிவீல் ஆகும், மூணாவது தேவனிடத்திலிருந்து வருகிற சில விஷயங்கள் நீங்கள் தேவனால் அது நடக்கிறது என்று நம்புவீர்களானால், தேவன் இதை கட்டளையிட்டார், அதுக்கு நன்மை எனக்கு சரி கட்டுவார். நம்ம ஏன் மற்றவங்களோட கூட பீஸா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு தேவனோடு கூட ஒரு சமாதானம் இல்லை. தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்ணுகிறார், தேவன் பார்த்து கொள்வார் என்கிற அந்த விசுவாசம் இல்லாததான் மற்றவரோட நம்மளால சமாதானமா இருக்க முடியல. நான்காவது, நாம ஏன் காயப்படுகிறோம் என்று சொன்னால், we are giving meaning. அதுக்கு பின்னால இது இருக்குது, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் ஒரு அர்த்தம் கொடுப்போம் பாருங்க. அப்பதான் நம்ம அஃபண்ட் ஆகும். ரீடிங் இன்டு வேர்ட்ஸ், ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறது. நீங்க இயேசுவின் பாதத்தில் இருக்கிற ஆளா இருந்தா, நீங்க இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கிற ஆளா இருந்தா, நீங்க தோல் திக்காவும் உள்ள மிருதுவாகவும் மாறிடுவீங்க. லைட் ஸ்கின்டா இருக்க மாட்டீங்க, தொட்டாலே வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, யாரும் என்ன அப்படி குத்திர கூட கூடாது அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா குத்துறதுக்காகவே தான் நம்ம உலகத்துக்குள்ளே போறோம், குத்து படுறதுக்காக தான் போறோம். ஓநாய்கள் கூட்டத்துக்குள்ள ஆடுகளை போல ஆண்டவர் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. எப்படி நான் காயப்பட மாட்டேன்னு சொல்றது? அது ஓநாய்கள் சொல்லி சொன்னா அது சாப்பிட தானே செய்யும், அடிக்க தானே செய்யும்.
திக் ஸ்கின்டா இருங்க. யார் என்ன பேசினாலும் உதறிட்டு போயிட்டே இருங்க. சொரணா இல்லாம இருங்க. ஆனா உள்ள ஈரம் இல்லாம இருக்காதீங்க. நல்லா இருக்குது இந்த வார்த்தை. சொரணை இல்லாம இருங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஈரம் உடையவர்களா இருங்க. இயேசுகிட்ட பழகிறவங்களுக்கு இருதயம் கைண்டா கம்பேஷனா இருக்கும், ஆனா மேல தோல் ஹார்டா இருக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான பழக்கத்தை நான் என்ன பார்த்திருக்கேன்னா, யாராவது அவர்களை பற்றி தீமையாக சொல்லிவிட்டார்கள் என்று மூன்றாவது மனுஷன் சொல்லுவதை நம்புவார்கள். அந்த மனுஷன் சொல்றதை நம்ப மாட்டாங்க. இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. இந்த சண்டையை தீர்க்க நான் வரேன். நான் அந்த ஆள்கிட்ட போய் கேட்கறேன், என்ன எப்படி சண்டை வந்துச்சுன்னா, மூணாவது ஒரு ஆளு, நீங்க ஏ இவர் பி, சி என்ன சொல்லிட்டாருன்னா உங்ககிட்ட வந்து பி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரு, இன்னார் உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாரு. உடனே அவர் மேல உங்களுக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு. இதை தீர்த்து வைக்க நான் வர்றேன். நான் அவர்கிட்ட கேட்கறேன், நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்கறேன். இல்ல பிரதர், சொல்லலை, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு இவர் சொல்லுவார். நீங்க யாரை நம்புவீங்க? சொல்லலைன்னு சொன்னவரை நம்புவாங்களா? இவர் தான் அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டியவரே இவர் தான். ஆனா இவருக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தர் வந்து இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க, அவரை நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல இல்லையா, அந்த பிரதர் சொன்னார், இவர் சொன்னதாக அவர் சொன்னார். ஏங்க இவரே சொல்றாரு சொல்லலைன்னு சொல்லிட்டு, யார் அதுக்கு பதில் சொல்லணுமோ அவரே சொல்றாரு. நாமளும் இவர்கிட்ட போய் கேட்க மாட்டோம், அவர் சொன்னதை நம்பிக்கிட்டு இருப்போம். நம்பி இவர் மேல பயங்கர வருத்தமா இருப்போம். சகோதரன் பேரனுக்கு குறை உண்டானால் நீ அவனிடத்தில் போய் பேசுன்னு சொன்னார்ல, அது கீழ்ப்படிய மாட்டோம். இதனாலதான் காயத்தை உள்ள மனசுல வச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். காயத்தை எப்படி கையாள போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இந்த மாதிரி நபர்களை அனுமதிக்காதீங்க. கோள் சொல்லுகிறவனை அனுமதிக்காதீங்க. ஒருத்தர் உங்களை பத்தி தவறாக சொன்னதாக இன்னொருத்தர் சொன்னா அதை நம்பாதீங்க. நேரடியா போய் கேட்டுருங்க. அந்த ஆளை வச்சுக்கிட்டே கேட்டுருங்க, அது இன்னும் பெட்ரு. ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி அவர்கிட்டே கேட்டுறேன், பிரதர் இந்த பிரதர் வந்து ஐயோ நான் சொன்னதா சொல்லாதீங்கம்மாங்க. அப்பனா சொல்லவே சொல்லாதீங்க என்கிட்ட. நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஆளை நம்பாதீங்க, அவர்கிட்டயே சொல்லிடுங்க. உங்களை நம்ப மாட்டேன் நான். அவர் சொன்னது உண்மைன்னா அவர்கிட்ட நீங்க சொன்னதா கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு வருத்தம்? அங்கேயே போன் அடிச்சு அவர் முன்னாலேயே இந்த பிரதர் வந்து இப்போ வந்தாரு, இது மாதிரி நீங்க என்னை பத்தி சொன்னதா சொன்னாரு, சொன்னீங்களா அப்படின்னு கேளுங்க. இல்லையே அப்படின்னாருன்னா இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு. ஆமான்னு சொன்னா அவர்கிட்ட பேசிங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் அவர்கிட்ட வருத்தப்பட்டீங்க, சரி மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, நீங்க என்ன பேசுறீங்களோ பேசிக்கொள்ளலாம். அதோட இந்த பிரதர் திருந்திடுவார். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இன்னொரு வருஷம் வாசிப்போம் நீதிமொழிகள்லயே. நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல கடைசியா பாத்தீங்கன்னா சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக நீங்கள் உங்கள் காயத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்பது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. தட் இஸ் யுவர் சாய்ஸ் என்பதை மறந்துடாதீங்க. இந்த 3 வாரங்களுடைய தொடரினுடைய இறுதியில் நான் சொல்லி முடிக்கிறது தான், காயத்தை வைத்துக்கொண்டு அதை வேராக்கி வேர் விட வைத்து கசப்பு கனிகளையும் நீங்க புசிக்கலாம். அதை வேரோட புடுங்கி கடலை தள்ளி விட்டு உங்க இருதயத்தை சுகமாக்கிக்கிட்டு மரியாதை போல காயப்படாத இருதயம் உடையவளாக நான் செய்ய விரும்புறத நான் செய்யறேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் இயேசுவின் பாதத்துல உட்காரணும், நான் இயேசுவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவ நினைத்தது போல நீங்க இந்த 2 காரியம் தான் செய்யணும்னு நான் சொல்லல. நீங்க எதை செய்கிறீர்களோ ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், லவ் ஜீசஸ். இயேசுவை நேசிச்சு நீங்க என்ன வேணா செய்யுங்க, மற்றவங்க என்ன வேணா குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டியது அவசியம் இல்லை. இதுதான் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டியதில்லை. அதுதான் பவுல் சொன்னாரு, நான் யாரை பிரியப்படுத்துறது, மனுஷனையா தேவனையா, யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். இவன் தேவனை பிரியப்படுத்த பார்த்தா அது தேவனுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கூட இவளுக்கு தெரியல. ஆனா தேவனுக்கு செய்யறன்ற அந்த உண்மை உள்ள இருதயம் இருந்த உடனே அதை இயேசு வேற மாதிரி மாத்துறாரு. இவ வந்து உண்மையிலே அவருடைய மரணத்துக்கான தைலத்தை தான் நான் ஊத்துறேன், அவர் மரிக்க போறாருன்னு இவங்க நினைப்பாங்களா?
அப்படிலாம் இல்லை. அவளுக்கு வாசனையை ஊற்றணும், தன்னுடைய விலையை, அவரை எவ்வளவு மதிக்கிறோம், அவரை எவ்வளவு வேல்யூ பண்றோம், தன்னுடைய மரணத்தை விட அவரை நான் வந்து ரொம்ப வேல்யூ பண்றேன், தான் சகோதரன் மரித்த போது கூட உடைத்து ஊற்றாத தைலத்தை உங்க மேல ஊத்துறேன், இதெல்லாம் தான் அவளுடைய எண்ணம். ஆனா இயேசு அதை எப்படி மாத்துறாரு? அவள் என்னுடைய மரணத்துக்கு இதை செஞ்சா, நான் சீக்கிரத்துல மரிக்க போறேன், சுவிசேஷம் சொல்லுகிற எல்லா இடங்களையும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்தவர்கள் நீங்கள் காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நம்புவீர்களானால் நீங்க உங்க பயணத்தை தொடருவீங்க. நீங்க அதுல போய் உங்க பலனை செலவு பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுல, உங்களை சரி பண்ணிக்கிறதுல, உங்களை சரியா காட்டிக்கிறதுல, அடுத்த முறை இப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பாதையை உங்கள் கர்த்தரோடு நடந்து செல்லுங்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் இந்த நாளுக்காக. இந்த நாளில் உங்களோட வார்த்தைகள் விடுதலையோடு வந்ததற்காக நன்றி. அநேகருடைய இருதயங்கள் சுகமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் காயத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக நன்றி. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்கிற தீர்மானங்கள் உண்டாகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எது நடக்கும் பொழுதும் தேவன் எங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுகிறார். தேவன் எங்களை பாதுகாப்புக்காக எங்கள் பட்சத்திலிருந்து பேசுகிறார் என்கிற எண்ணம் வளருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் உள்ளங்களிலே சுத்தம் உண்டாயிருப்பதாக. 3 வாரங்களும் அவர்கள் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டதினால் உண்டாகிற பலனை அனுபவிப்பார்களாக என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்களாக. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் மன்னிக்கும் பொழுது, எங்கள் இருதயத்தில் சுத்தம் இருக்கும்போது, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் கூட தேவனை எங்களால் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியுமே. அதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். நாங்கள் கசப்போட, கஷ்டத்தோட, வருத்தத்தோட, மற்றவங்க மேல கோபத்தோட இருக்கும்போது அந்த சூழ்நிலையில தேவன் என்ன செய்கிறார், தேவன் எப்படி யோசிக்கிறார், தேவன் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியாம போயிடுது. எங்க இருதயத்துல அவ்வளவு அழுக்காயிடுது. ஆனா நாங்க சுத்தமா இருக்கும்போது எங்கள் கண்கள் திறந்து, இந்த சூழ்நிலையில இந்த நெருப்புக்குள்ளாக நாங்கள் அறியாத ஒருவர் எங்கள் நடுவே வருகிறார், இந்த சிங்க கெபிக்குள்ளாக தேவன் அந்த சிங்கத்தை கட்டி போட வருகிறார், இந்த குழிக்குள்ளாக, இந்த சிறைக்குள்ளாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று தேவனை பார்க்கிற கண்கள் எங்களுக்கு உண்டாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். இந்த நாள் செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தா நீங்க எங்களை ஆசீர்வதிக்கலாம். எங்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம்னா, நீங்க தருகிற காணிக்கையின் மூலமாக. இந்த காணிக்கை எப்படி அனுப்பணுங்கிறது அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கீழே இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.